டேட்டை பார்த்துங்க. 28 ஏப்ரல் 8:13 வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி 23,000ன்றது உடைஞ்சிருக்கு. இந்த 10%ன்றது இங்கே பாருங்கள், இது ஆல் டைம் ஹைலேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா 10%க்கு அப்புறம் அகெயின் 15%, 10%க்கு அப்புறம் தான் ஒரு புல் பேக். அதாவது 24,030க்கு அப்புறம் மேலே ஒரு புல்லிஷ் எங்களுக்கு இங்கே ஏதாவது வச்சுச்சுன்னா ஒரு 30 மினிட்ஸில் 1 ஹவரில் அப்போ வந்து அப்சைடுக்கு உண்டான லெவலில் நம்ம யோசிக்கணும். உதாரணத்துக்கு இங்கேருந்து ஃபால் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் டே உடைய லோன்றது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். உதாரணத்துக்கு நான் காட்டுறேன். இந்த ப்ரீவியஸ் டே உடைய லோன்றது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டுக்கு கீழே விழுந்துச்சுன்னா ப்ரீவியஸ் டே உடைய லோவில் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் விழாது, ஒரு கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே விழும். அப்போ விழுந்துச்சுன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 23,800ன்றது ஒரு மேஜரான சப்போர்ட். அதே வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து ஒரு அப்சைட்லனா நீங்கள் எதை பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங்காக வச்சுச்சுன்னா மட்டும்தான் இது அப்சைடாக 24,200ன்றது ஒரு மேஜரான ரெஸ்டன்ட்டு. இயர்னோட ஒரு வருஷத்தினுடைய மிட் பாயிண்ட்டு, வீக்கிலுடைய மிட் பாயிண்ட்டு. இந்த டபுள் ரெஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுறது கஷ்டம். ஆனால் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தடுத்த லெவலு நோக்கி மார்க்கெட்டு நகர தொடங்கிட்டோம். இந்த பர்டிகுலரான ஏரியாவுக்குள்ளே நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பார்க்கணுன்னா, நேற்று பேங்க் நிஃப்டியில் HDFC அதாவது ICICI பேங்க்கு இது பண்ணதுனால ரிசல்ட் சரியாக கொடுக்கறதுனால கொஞ்சம் டவுன். சரிங்களா? இதே போல் இந்த ப்ரீவியஸ் டே உடைய, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்கு உண்டான செக்டர் அது ப்ரீவியஸ் டே உடைய லோவுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகுது, ஒரு 9:15க்கு ஓப்பன் ஆகுது. இது ஃபுல்லாக பியூர்லி டெக்னிக்கல் ஒர்க்கு. அப்போ வந்து அதை திருப்பியும் அதுக்கு மேலே போக முடியல, அது ரெஸ்டண்ட்டாகவே ஆக்ட் ஆகுதுன்னா அகெயின் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது ஃபால் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே விழுவும். பேங்க் நிஃப்டியில் இருக்கிற பேங்க்கினுடைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் இருக்குது. அதனால் இதுவும் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிஃப்டி ஐடியும் இதே போல் தான். அப்போ ப்ரீவியஸ் டே உடைய லோவுக்கு கீழே என்ன தான் இது வந்து ரிக்கவரி கொடுத்தாலும், அப்போ இங்கேருந்து வந்துச்சுன்னா உதாரணத்துக்கு பாருங்கள், அப்போ ப்ரீவியஸ் டே உடைய ஹையை பிரேக் பண்ண முடியல. அப்போ அந்த ஹைக்கு அப்புறம் என்ன ஆகும், இதை வந்து சப்போர்ட்டாக இந்த இடத்துலேருந்து ஃபாலோ ஆகும்போது அடிஷ்னலாக என்ன ஆகுனா, இந்த ப்ரைவேட் பேங்க்கும் ஃபாலோ ஆகும்போது இந்த இடத்துல இந்த ஐடி சப்போர்ட் எடுக்கும்போது அதே டைமில் இதுவும் வந்து சப்போர்ட் எடுக்க தொடங்கிச்சுன்னா ப்ரீவியஸ் டே உடைய லோவில் இந்த ப்ரைவேட் பேங்க்கும் ப்ரீவியஸ் டே உடைய லோவில் சப்போர்ட் எடுக்க தொடங்கிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது மேலே போக தொடங்கும். லோவை கட் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் அதனுடைய ஆப்ஷன் என்ட்ரி. அதே போல் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டாக்கில் அப்படியே நம்ம ஒரு ஃபார்மேஷன் வச்சுக்கலாம். நேற்றுனுடைய வீடியோவில் கரெக்டாக அக்யூரஸியான லெவல் சொல்லியிருந்தேன். அந்த லெவலில் பாருங்கள், இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது ஸ்லைட்லி நெகட்டிவில் ஓப்பன் ஆகுது. ப்ரீவியஸ் டே உடைய க்ளோசிங் ப்ரைஸுக்கு கீழே ஓப்பன் ஆகுது. அப்போ ஓப்பன் ஆச்சுன்னா அங்கே நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்கும் ஃபாலோ ஆகுது, ஐடியும் ஃபாலோ ஆகுதுன்னா இது ஃபர்தராக இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட் எடுக்கும்போது நிஃப்டி ஐடினுடைய 50% சப்போர்ட் எடுக்கும்போது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சப்போர்ட் எடுக்க தொடங்கும். அதையும் கீழே விழுது அப்படின்னா இது ஃபர்தராக இதை நோக்கி போக தொடங்கும். ஒரே நேரத்தில் போகாது. 6 மந்த்தினுடைய 78% எஃப்ஐ லெவல், ஃபெபனாச்சி ரீடெஸ்ட்டில் 78ன்றது எஃப்ஐ லெவல் மானிட்டர் பண்ணுறது. அப்போ இது கீழே வரும்போது அகெயின் ஃபால் ஆகும். ஃபஸ்ட் அட்டம்ப்டில், செகண்ட் அட்டம்ப்டில், தேர்ட் அட்டம்ப்டில் ஒரு பேரிஷ் எங்கல்ஃபிங் வைக்குதா, புல்லிஷ் எங்கல்ஃபிங் வைக்குதான்னு பாருங்கள். புல்லிஷ் எங்கல்ஃபிங் வைக்குதுன்னா
மேலே போக போகுது, பேரிஷ் எங்களுக்கு இங்கே வைக்கிறதுனா கீழே வரப்போகுது. இதை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது அப்போ குரூட் ஆயில் உடைய லெவலும் ப்ரீவியஸ் டேவுடைய ஹைக்கு மேலே அப்போ வந்து சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா இந்த வீக்கிலுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது தான் இது $102 இது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துலையும் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதுக்குண்டான கேண்டில் ஃபார்மேஷன் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் உங்களால் ஒரு கன்சிடரான லெவலில் வந்துடும். நேச்சுரல் கேஸ் அடுத்தது நேச்சுரல் கேஸு நேற்றுனுடைய லோவை கட் பண்ணிச்சுன்னா பெரிய ஃபால் இருக்கும். இங்கே பார்த்துங்க, கேப் வந்து பக்கத்துலேயே லைன்ஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்கும்போது இது பியூர்லி 100% வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? அப்போ இங்கே ப்ரீவியஸ் டே உடைய லோவை கட் பண்ணதுனா தான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லாமல் செகண்ட் அட்டெம்ப்டில் இது வந்து ஃபால் எடுக்கும். அப்படி இல்லைனா இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வேலே இருக்கும். இந்த சைடு வேல நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல பிரேக் அவுட் ஆகுதுன்னா அந்த பிரேக் அவுட் ஆகிறது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கன்ஃபர்மேஷனாக எடுங்க. அடுத்தது 2 கேண்டில் பேரல் கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். அடுத்தது கோல்டு பாருங்கள். கோல்டு கரெக்டாக நம்மளுடைய லெவலில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும். இந்த சப்போர்ட் இன்ட்ரெஸ்டில் கரெக்டாக மந்த்லி மிட் பாயிண்ட்டு அப்புறம் டவுனு இந்த இதுவெலாம் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பஜாஜ் ஆட்டோ. அப்போ பஜாஜ் ஃபின் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1700 பிரேக் பண்ணிச்சுன்னா டவுன் சைடு வரப்போகுதுன்னு அர்த்தம். அது 1700 பிரேக் பண்ணிச்சுன்னா இதுக்குள்ளே ஒரு கன்சல்டேட் இருக்குமே தவிர இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை 1700 பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லாமல் ரீடெஸ்ட் பண்ணி அகெயின் விழும்போது தான் நம்ம எடுத்துக்கணும். அது ரீசெண்டான வந்த புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸை வந்து நோட் பண்ணுங்கள். இது கீழே 1700 அந்த பிரகாரம் உதாரணத்துக்கு 50 ரூபானா அந்த 50 ரூபான்றது போயிட்டு 35 ரூபாய்க்கு மேலே போகும். திருப்பி நம்ம வரும்போது 55 ரூபாவில் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி அதுலேருந்து ஃபால் எதிர்பார்க்கலாம். இது நான் செபி ரிஜிஸ்டரில் ரீட்டெயில் ட்ரேட் இன்வெஸ்டர் தான். ஒரு 6 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேன். அதே போல் மகேந்திரா நேற்று வந்து ஒரு 2.5% வந்து மேலே போயிருக்கு. அப்போ அந்த பாட்டமில் ஏற்கனவே வந்த சுங்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டம் 3000ன்றது உடஞ்சிச்சுன்னா அகெயின் ஃபால் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும். தெவிஸ் லேப். இந்த தெவிஸ் லேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெவிஸ் லேப் வந்து வீக்கிலுடைய 127 அதாவது 6400 பிரேக் பண்ணிச்சுன்னா அகெயின் இது ஃபால் எடுக்கும். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லாமல் செகண்ட் அட்டெம்ப்ட். இந்த அப் ட்ரெண்டுக்கு உண்டான கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? இதை நம்ம சின்னதாக ஒரு கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய புல்லிஷ் எங்களுக்கு இங்கே வச்சுருக்கா 30 மினிட்ஸில். அப்போ 50 மினிட்ஸில் பாருங்கள் இந்த இன்வெர்ட்டர் ஹேமர் மாதிரி வச்சுருக்கு. அப்போ இங்கேருந்து போகும்போது இதனுடைய ரெஸ்டாரண்ட்டு கரெக்டான முறையில் கரெக்டாக நம்மளுக்கு ஒத்து போகுது. சரிங்களா? அதே மாதிரி மாருதியில் நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன். அந்த என்ட்ரி கால் சைடும் புட் சைடுமே இருந்தது. என்னுடைய ப்ரெடிக்ஷன் பிரகாரம் எடுத்தோம்னா உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், ஒரு புட் சைடும் கால் சைடும் என்ட்ரி எடுத்தோம்னா இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் யாரும் ரீட்டெயில் ட்ரேட் இன்வெஸ்டர். அதே டைமும் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஸ்டாக்கை ஆவரேஜ் பண்ணுறேன். சரிங்களா? எந்த இடத்துல என்ன ஸ்டாக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு இருக்கணும். அது வந்து பாசிபிலிட்டியான ஒரு ஸ்டாக்காக ஒரு நல்ல ஒரு கம்பெனியாக கீழே வந்தாலும் மார்க்கெட்டு வந்து ரிக்கவரி ஆகும்போது அது ஆகுமா, இந்த ட்ராப்பில் போயிட்டு ஸ்கேமில் போய் மாட்டாமல் எல்லாமே வந்து புக்ஸை மட்டும் ரீட் பண்ணு. இது ஹெட் அண்ட் ஷோல்டர் லைட்டாக பார்க்கும்போது 30 மினிட்ஸில் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் போல் இருக்குது. அப்போ இந்த 4300 பிரேக் பண்ணும்போது தான் ட்ரெண்ட் வந்து ஒரு அப்சைடாக இருக்கும். இல்லைனா இதனுடைய ஹெட் அண்ட் ஷோல்டருடைய பாட்டம் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தது இது சப்போர்ட்டாக இருக்க போகுது. இந்த சப்போர்ட்லேருந்து கீழே உடஞ்சிச்சுன்னா அடுத்த லெவல் நோக்கி போக போகுது. பாலியோ கேப் வந்து பார்த்திங்கன்னா நேற்றனுடைய லோவை வந்து பிரேக் பண்ணும்போது அகெயின் ஃபால் இருக்கும். அந்த ஃபால் எது இருக்குன்னா அந்த டிமாண்ட் இருக்கிற இடம் வரைக்கும் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும். நேற்றனுடைய லோவை சப்போர்ட் எடுக்குது. 6 மந்த் வீக்கிலுடைய 78% சப்போர்ட் எடுக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா
அடுத்தது ஹைன்றது ரெஸ்டாரண்ட்டாக இருக்க போகுது. அடுத்தது பாருங்கள், இந்த லைன் ஒன்று பக்கத்தில் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரியல். அப்போ இந்த லைனுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நம்ம ட்ரேடை அவாய்ட் பண்ணிடணும். இதை விட்டு வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது தான் இது என்ன செக்டாரில் வருதுன்னு பாருங்கள். அப்போ எஃப்எம்சிஜி செக்டாரும் ஃபாலோ ஆகும்போது இதனுடைய இம்பேக்டும் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது பஜாஜ் ஆட்டோமொபைல். அதேமாதிரி நிஃப்டி ஆட்டோமொபைல் செக்டாரில் ஃபர்தராக அதேமாதிரி இது ஃபால் பண்ணும்போதும் ப்ரீவியஸ் டேவுடைய க்ளோசிங் ப்ரைஸ் கீழே, ப்ரீவியஸ் டேவுடைய லோ கீழே இந்த சப்போர்ட் எடுக்கலாம். அடுத்தது ஃபாலோ ஆகிறது. அப்போ 9600க்கு அப்புறம் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ஒரு புட் சைடுன்றதை நான் சொல்லிட்டேன் வீடியோவில். அப்போலோ ஹாஸ்பிட்டல் பாருங்கள், நம்மளுடைய கேண்டில் கன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்து கரெக்டாக பண்ணணும். அப்போ இங்கேருந்து எது வரைக்கும் போகும். அடுத்தது ஈச்சர் மோட்டார் பாருங்கள். அப்போ இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் பண்ணும்போது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்தராக இந்த 7000ன்றது உடஞ்சால் மட்டும்தான் இதில் வந்து ஃபால் கன்ஃபார்மாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு ஷார்ட் டைமில் வந்து இந்த வீக்கினுடைய மிட் பாயிண்ட்டை 7160 இல்லை 7144 பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவலில் இங்கே நோக்கி வரும். பஜாஜ் ஃபினான்ஸு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே பாட்டமில் இருக்கும்போது சைட் வேல இருக்குது. எல்என்டி பாருங்கள், நேற்றுனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் கீழே, அப்போ வந்து ஃபர்தராக டவுன் ஆகும்போது நேற்றுனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் கீழே, ப்ரீவியஸ் டேவுடைய லோவுக்கு கீழே, நேற்றுனுடைய லோவுக்கு கீழே வரும்போது தான் ட்ரெண்டு நெகட்டிவ் ஆகும். டைட்டன் பாருங்கள், டைட்டன் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அப் சைடாக கொடுத்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். அப்போ எந்த லெவல்லேருந்து இங்கேருந்து கீழே விழுந்துருக்கு பாருங்கள். நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட்டில் கரெக்டான ஒரு இடம் எஃப்ஐ லெவல்னு சொல்கிறேன் நான். 78 அதான் 1 மந்த்து 127னா ரிவர்சல் பாயிண்ட்டு. அப்போ அந்த ரிவர்சல் பாயிண்ட்டும் 78ம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரிவர்சல் எடுக்க போகுதுன்னு அர்த்தம். இன்ஸ்டியூட் லெவலும் வாட்ச் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதேமாதிரி ஹீரோ மோட்டார் பாருங்கள். அப்போ வீக்லியுடைய 127 ரிவர்சல் பாயிண்ட்டுன்னு இருக்குது. அப்போ ப்ரீவியஸ் டேவுடைய லோவை கட் பண்ணுது. அப்போ லோவுக்கு அப்புறம் நேற்றுனுடைய க்ளோசிங் ப்ரைஸு, அதாவது வெள்ளிக்கிழமையுடைய க்ளோசிங் ப்ரைஸு ஒரு சப்போர்ட்டாக இருக்க போகுது. அதுக்குண்டான கீ லெவலில் பார்த்துக்கணும். ஸ்ரீராம் ஃபைனான்ஸு பெரிய ஃபால் கொடுத்தாலும் கரெக்டாக எந்த இடத்துல வந்து ரிவர்சல் எடுக்க பாருங்கள். இது பாருங்கள், வீக்லி 127 ரிவர்சல் பாயிண்ட்டு வீக்லி லோவை கட் பண்ணிருக்கு. இது வந்து ஃபார்மேஷனில் நீங்கள் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பெரிய பேரிஷ் எங்கல்ஃபிங் மாதிரி வச்சுருக்கோங்களா. அடுத்தது வந்து சின்ன சின்ன கேண்டில் வச்சுட்டு, அடுத்தது வந்து ஃபாலுக்கு உண்டான இன்வெர்டர் ஹேமர் மாதிரி, மார்னிங் ஸ்டார் மாதிரி ஓரளவுக்கு வந்து வச்சுருக்கு. சரிங்களா. அடுத்தது ஹெச்ஏஎல் பாருங்கள், இதுக்குள்ளே ரொம்ப நாளாக கன்சல்டேட்டில் இருக்குது. இந்த கன்சல்டேட்டில் நம்ம ஸ்பாட்டிஃபை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் டிக்ஸான் பாருங்கள், கரெக்டாக எந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்கள். அப்போ வெள்ளிக்கிழமையுடைய ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு, அதாவது வெள்ளிக்கிழமையுடைய மிட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த ஹைன்றது ரெஸ்டாரண்ட்டாக நின்றுருக்கு. அதுக்கப்புறம் வந்து கீழே ஃபால் எடுத்துகிட்டு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போகுது. அப்போ வந்து கரெக்டான ஒரு முறையில் நம்ம ஒரு ஃபார்மேஷனாக பார்க்கணும். அப்போ எப்படி பார்க்கணுன்னா, ஒரு பெரிய புல்லிஷ் எங்கல்ஃபிங் வச்சுருக்கு. அந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் அப்புறம் இது வந்து பார்க்கணும், இன்வெர்டர் ஹேமர் மாதிரி வச்சுருக்கு. அப்புறம் பெரிய புல்லிஷ் எங்கல்ஃபிங் வச்சுருக்கு. இதில் நான் எப்படி என்ட்ரி வந்தால் எடுத்துருக்கலாம் அப்படின்னா, நேற்றுனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் இது. அப்போ ஃபஸ்ட்டு ஓப்பனுடைய கேண்டிலில் இதை ட்ரா பண்ணுங்கள். இதை ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதை லோ டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மினிமம் 5 மினிட்ஸ்னா 5 மினிட்ஸில் வந்து, அப்போ நான் எதை நோக்கி வந்தால் ஸ்டாப் லாஸாக கொடுக்கணும். அப்போ அந்த 50% நான் எடுக்கிறேன். இது கீழே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வீக்கினுடைய இந்த லெவல், வீக்கினுடைய மிட் பாயிண்ட், அது மந்த்லினுடைய மிட் பாயிண்ட் லோ கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் ஒரு பெரிய கேண்டில் வந்து இதே போல் கீழே வந்து பெரிய கேண்டில் வரும்போது தான் இதனுடைய செல். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறேன். இதை டார்கெட்டாக எடுத்துருக்கு. திருப்பி லிக்விடிட்டி எடுத்து வந்திருக்கு. இங்கே நான் புக் பண்ணிட்டு திருப்பி இந்த லிக்விடிட்டி எடுக்கும்போது இது ஒரு திருப்பி வந்து புல்லிஷ்க்கு உண்டான ஃபார்மேஷன் கொடுக்கும்போது அடுத்த லெவலில் கரெக்டாக போய்ட்டு ரீச் ஆகிருக்கு. சரிங்களா. அதே போல் தான் ஒன்றுத்துக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது என்ன நடக்குது, அதை எப்படி நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எம்சிஎக்ஸு பாருங்கள்,
கோல்டும் கொஞ்சம் குரூடாயிலும் ஒரு 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 வந்து ஜோனுக்குள்ளே சைட்வேயில் இருக்கும்போது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேயில் இருக்கும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் பாருங்கள், 6 மந்தில் ஒரு மிட் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இது பிரேக் அவுட் பண்ணும்போது அப்போ நான் எப்படி என்ட்ரி இருக்குன்னா, இந்த ரீசெண்டான வந்த இந்த கேண்டிலினுடைய ஹை இங்கே பாட்டமில் நம்ம ஃபஸ்ட்டு கேண்டிலில் பிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரீசெண்டான வந்த ஹைக்கு அப்புறம் இதை வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணணும். இந்த ப்ரெடிக்ஷனுக்கு அப்புறம் இது வந்து ஃபர்தராக மேலே போயிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எப்படி இந்த 30 மினிட்ஸில் நான் ப்ரெடிக்ஷன் பண்ணால், ஃபஸ்ட்டு இந்த 1 ஹவர்னுடைய கேட்சப் பண்ணணும். 30 மினிட்ஸில் உங்களால் கேட்சப் பண்ண முடியலன்னா இந்த 1 ஹவரில் பாருங்கள், இதுவும் ஒரு 50 மினிட்ஸ் வந்துருக்குங்க, 50% வந்துருக்குங்களா கேண்டில். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. அப்போ வந்து இங்கேருந்து இந்த 78 இந்த 1 ஹவர்னுடைய 78ம் அப்போ 1 ஹவர்னுடைய கேண்டில்னுடைய லெவலும் பிரேக் பண்ணும்போது அடுத்தடுத்த லெவலில் கரெக்டாக போயிட்டு நின்று. சரிங்களா? ஹெச்டிஎஃப்சி பாருங்கள், இதுக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக பார்க்கும்போது 30 மினிட்ஸில் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போல் இருக்குது. ஆனால் பெரிய அளவில் ஃபார்மேஷன் ஆகலை. ஆனால் ஒரு 50 மினிட்ஸில் பார்க்கும்போது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் வரும். 5 மினிட்ஸில் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர ஒரு சாதாரணமான ஒரு முறையில் நீங்கள் ஓடி போயிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. சரிங்களா? நன்றி, வணக்கம். சேனலை ஃபாலோ பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை தெரிவிங்க. சரிங்களா? அரட்டை சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க.